அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1/9/2024. நாளெல்லாம் திருநாளே 1/9/2024. இன்று ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள். இன்றைய திதி சதுர்தசி நாள் முழுதும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இரவு 11:54 மணி வரை, பின்னர் மகம். யோகம் சித்த யோகம் இரவு 11:54 மணி வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் இரவு 11:53 வரை தனுசு ராசிக்கு, பின்னர் மகரம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் பத்ரம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி கிருஷ்ணபட்ச சதுர்தசி. இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி திதி திரிதின ஸ்ப்ரூக். புகழ்துணை நாயனார் அதிபத்தர் நாயனார் திருநட்சத்திரம். நமது அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவல் நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த நாளில் எடுக்கும் பொழுது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாட்டினுடைய ரகசியங்களும் ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம். குறிப்பாக இது வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் என்று 2 பிரதோஷங்கள் வருகிறது. இந்த 2 பிரதோஷத்தில் எந்த நாளில் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு அதீத நிலைமைகளும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது வளர்பிறை வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் செல்வத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதேமாரி காரிய தடை, சுபகாரிய தடை, அதாவது திருமண தடை, கல்வி தடை, அதை வீட்டு மனைகள் சம்மந்தப்பட்டது, பூமி மனை வாங்கலை, இந்தமாரி நிறைய தடைகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா அவர்கள் வளர்பிறை பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தேய்பிறை பிரதோஷ நாட்களில் கடன் பிரச்சனை, வறுமை, வேதனை, தொழில் அமையலை, தொழில்னால நிறைய பிரச்சனைகள், முடக்கங்கள், இந்தமாரி ஒரு விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது என்றால் அவர்கள் தேய்பிறை பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய தின ராசி பலனுக்கு சென்று விடலாம். மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய யோகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு செயலை உங்களோட ரகசியங்களை மற்றவர்களிடம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே சிறப்பான ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதாலும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் இன்றைய நாட்களில் உங்களுக்கு கடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை அலைஞ்சு திரிஞ்சு தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய இருக்கின்றது. அதனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைய தினத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கையாளும் பொழுது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல பேசக்கூடிய பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் இதெல்லாம் கவனம் செலுத்துவது சிறந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் போட்டி போட்டு தான் ஜெயிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் இந்த போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொறாமை வராத அளவுக்கு பார்த்து கொள்வது தான் இன்றைய உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மனசுக்குள்ளார சில சஞ்சலங்கள், குழப்பங்கள், பதற்றங்கள்,
படபடப்பான ஒரு நிகழ்வு இன்றைய நாட்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. என்னன்னா, எதை முதலில் செய்வது எதை பின்னாடி செய்வதுன்றது தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுத்தும் போது இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனம் சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதாக இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதே போல ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் ஓசில் போகிறதோ அல்லது ஓசில் வண்டி வாகனத்தை வாங்கி கொண்டு செல்வதோ இதை தேவையில்லாத வண்டி வாகனத்தில் பிரச்சனைகளும் சிக்கலும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பயணத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2. உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தும் போது இன்றைய நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஆனால் திட்டமிடாத காரியங்கள் இன்றைக்கு வெற்றி கொடுக்கிறது அப்படின்னா ரொம்ப அரிதே அப்படின்றது தான் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் சேர்க்கை மட்டும் இல்லாமல் தொழிலில் அமோகமான ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நண்பர்கள் வட்டத்தில் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உறவினர்கிட்ட வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இன்றைய நாள் கடைபிடித்துக் கொள்வது என்பது ரொம்ப அரிது அப்படின்றது இருக்கிறது. அதனால உங்களோட வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் அமைத்து கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் சில பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய தினத்தில் அலைச்சல் அதிகமாக கொடுக்கும். போதிய லாபங்கள் கிடைக்காது. மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக தான் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருப்பவருடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா பேச்சினால் தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நபர்களிடம் இருந்து உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த நாட்களாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 6, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் தினமாக இருக்கின்றது. அதே போல் கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய நாளும், அதே நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அதனால் இன்றைய தினத்தில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது சிறந்த நாளாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வதும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வதும் பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால் எதை படித்தாலும் எழுதி பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஐடி துறையில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் பொறுமை கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கியமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே பொறுமையும் அமைதியும் இருந்து காரியத்தில் சிறப்பான ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய தினமாகவும், தொழில் செய்தத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும், புதிய வருமானத்துக்கான முயற்சிகள் அமோகமான ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் சிறப்பான முறையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இந்த தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு முயற்சி எடுத்துக்கொள்வர்களுக்கு அமோகமான ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் சிறந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பேச்சில் ரொம்ப நிதானமாகவும் கவனமாக கடைபிடித்துக் கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினராலேயோ நண்பர்னாலேயோ மன சங்கடங்கள், குழப்பங்களும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இன்றைய நாளாக இன்றைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வதும் ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் தேவையில்லாத பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பல கெட்ட பேரும் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால் இன்னைக்கு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுப்பதிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது, பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நன்மை கொடுப்ப தினமாக இன்றைய தினம் அமைந்தாலும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே போல ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் இன்னைக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாகவும் இந்த தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாகவும் இன்றைய நாள் அமைய இருக்கின்றது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹோட்டல் தொழில், அதேமாரி ஜவுளி வியாபாரம், கட்டிட தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே புதிய வாய்ப்புகள் தேடி அமைச்சு கொடுக்கும். நீண்ட நாட்களுடைய பண தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனநிறைவும் இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே போல இன்னைக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தினமாகவும் இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.